மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அற்புதமான ஒரு ட்ராமாவ பார்த்தரலாமா. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்க ஒரு குழந்தை, அதாவது ஒரு குட்டி பையன கூட்டிட்டு தான் வருவாங்க. அந்த பையனுக்கு ஒரு 6 வயசு போல இருக்கும். அந்த பையன கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அசிஸ்டன்ட் சொல்லலாம். அவங்க வந்துட்டு இவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு கார்ல போவாங்க. அப்ப அவங்க போம்போது ஃபுல்லா நியூஸ பார்ப்பாங்க. அந்த நியூஸ்ல வந்துட்டு ரொம்ப வருஷமா, அதாவது ஒரு 6 வருஷம் கிட்ட வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு காணோம். அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பமா இருக்கு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு தலைமறைவா ஆயிட்டாங்களா என்னன்னே தெரியல. ஆனா, இப்ப எல்லாரையும் பொறுத்தவரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப எல்லாருமே நெனைக்கிறாங்க. அந்த குடும்பத்தில இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இப்ப எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இவங்க இறந்து போனத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றதே அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நியூஸ்ல இருக்கும். உடனே அந்த ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க இப்ப வந்திருக்கீங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க. அவங்க நெனச்சாலே இதா இருக்கு. அவங்க செய்றதெல்லாம் வெளிப்படையா தெரியுது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆனா வந்துட்டு எப்பவுமே பொதுவா ஒரு குணத்த வந்து மாத்த முடியாது. அதுவும் அது வந்து நாய்க்கு உள்ள குணத்த வந்து மாத்தவே முடியாது. அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாரி கோவமா பேசுவாங்க. அதோடு வந்துட்டு இன்னொருத்தர பார்க்கும்போது அவர பத்தின நியூஸ்லாம் வரும். அத பார்த்தோனே அந்த குட்டி பையன் இருக்கான்ல, "மம்மி இவர் தான் டாடியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, இல்ல இவன் டாடி கிடையாது. இவன் வந்து புள்ள புடிக்கிறவன். இவன இனிமே நீ எங்க பார்த்தாலும் அங்கருந்து நீ ஓடிறணும். அவன்ட்ட நீ பேசவே கூடாதுன்னோன." "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சரின்னு சொல்லிடுவான். ஆனா அந்த பையனால அத ஏத்துக்கவே முடியாது. இந்த அம்மா என்ன என்ன நெனச்சிட்டு இருக்காங்க? நான் இன்னும் சின்ன புள்ளன்னு நெனச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் என்ன 3 வயசு பையனா? நான் 5 வயசு பையன். எனக்கு விவரம் தெரியாதுன்னு அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி அவனா நெனச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், ஜன்னல் ஓரமா போய் கார் பக்கமா உட்காந்துக்குவான். அந்த சைடுல வந்து ஒரு கார் கிராஸ் ஆகுமா, உடனே டாடி டாடின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுருவான். ஹீரோனுக்கு செம்ம கோவம் வந்துரும். "நீ என்ன வேல பார்க்குற? இப்படி ஜன்னல் பக்கத்துல நின்னு இந்த மாதிரி ஓடுற வண்டியிலேருந்து இப்படி கத்தலாமா? நான் இப்ப தானே சொன்னேன் டாடி அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது. அவன் வந்து புள்ள பிடிக்கிறவன் சொன்னனா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அந்த பையன் பாட்டுக்கு ஒரு மாதிரி இருப்பான். "இல்ல நான் டாடியா தான் பார்த்தேன்னு" சொல்லிட்டே இருப்பான். உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வாங்கன்னா, "அவன் சின்ன பிள்ளை தானே, சரி விடுங்க. நாளைக்கு வந்து அந்த கம்பெனிக்கு தானே நீங்க போறதா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா பேச ஆரம்பிச்சுருவாங்க. யோசனையாவே இருக்கும். அதோட அவங்க ஆஃபீஸ்க்கும் வந்துருவாங்க. அங்க வந்தவுடனே அங்க இன்னொரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஹீரோவோட சிஸ்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீரோயின பார்த்தோன்னே, "ஃபைனலா நீ வந்துட்டியா? நீ வருவேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அப்பா இப்பதான் எல்லா சொத்து எல்லாத்தையுமே வந்து என் பேர்ல மாத்துனாங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்குமா, ஹீரோயின் முறைச்சிட்டே நின்னுட்டே இருப்பாங்க. அது பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து, "இது யாரோட பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்பாரு. ஹீரோயின் உடனே டக்குன்னு என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அவன் 4 வயசு பையன்." அதாவது அவர் வந்து, "இது யாரோட பையன்? அவனுக்கு எத்தன வயசு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "அவனுக்கு 4 வயசு ஆகுது." அப்படின்னோனே, "நிஜமாவா நீ சொல்ற? நீ எப்படி இப்படி பண்ணலாம்?" அப்படின்ற மாரி அவருக்கு கோவமா வரும். "நான் உண்மைய தான் சொல்றேன். அவனுக்கு 4 வயசு தான் ஆகுது. நீ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட கிடையாது. அதனால நீ இதுக்கு வந்து பொறுப்பேத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குள்ள வாக்குவாதம் மாதிரி வந்துரும். இது சும்மா இருக்க மாட்டாரு. ஹீரோயின்ட்ட வந்து வம்பு பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ற மாரி போலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, உடனே இந்த குட்டி பையன் கண்ண மூடிப்பான். ஹீரோட அசிஸ்டன்ட் பாருங்க ஒரு மாரி ரொம்ப வெட்கப்படுவாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவா, டக்குன்னு எட்டி உதைச்சிருவாங்க. "ரொம்ப ரொமான்ஸ் பண்ணாத, போய் டாக்டர பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, "அந்த பையன பார்க்க உங்கள மாரியே அச்சு அசலா அப்படியே இருக்கான். அப்புறம் எப்படி அவங்க வந்துட்டு உங்க பையன் இல்லன்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. போய் என்ன ஏதுன்றத தேடி கண்டுபிடிச்சு வந்து கரெக்ட்டா சொல்லு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. இங்க அந்த குட்டி பையன் ஹீரோயின் கூட வரானா, அவன் என்ன கேட்பான்னா, எப்ப பார்த்தாலும் நீங்க தான் பொய் சொல்லக்கூடாது. அது தப்புன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்காக பொய் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 5 வயசு ஆகுது. நீங்க 4 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் பொய் சொல்லணும். வேற எதுலயும் சொல்லக்கூடாது. சரி ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க. ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி நடக்கும். அந்த பர்த்டே பார்ட்டில வந்துட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி என் பையனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்களோட அம்மாவும் வந்துட்டு அதே மாரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வசதியானவங்களா இருக்கறனால அவங்கள வந்துட்டு ஹீரோ நிப்பாங்க. இல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு எல்லாம் நெனைக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ண வந்துட்டு இந்த குடும்பத்தில இந்த பொண்ண வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம பையனுக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் பார்க்குறவங்கள்ட்டலாம் இழிச்சிட்டே நின்னுட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஹீரோயின நேத்து பார்த்த விஷயத்த யார்ட்டயுமே சொல்லியிருக்காது. அவங்க உயிரோட இருக்காங்கன்றத. ஏன்னா அவங்க உயிரோட வந்திருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த யார்ட்டயும் சொன்னோம்னா எல்லாமே கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, "உன்னோட பர்த்டே பார்ட்டி அப்பதான் சொத்தெல்லாம் அந்த பெரிய பெரிய வில்லாலாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறதா சொல்லியிருப்பாரு." ஸோ அதுக்காகவே அது யார்ட்டயும் சொல்லாது. இந்த பார்ட்டில அவங்க அப்பா வந்துட்டு எல்லார்கிட்டயும் என்ன சொல்வாங்கன்னா, "பொண்ணு வந்துட்டு எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸ். அவ இல்லாம எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த பர்த்டே பார்ட்டில செலிப்ரேட் பண்றதுக்காக அவளோட பேர்ல வந்துட்டு நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த டைம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அப்பதான் கதவு தொறந்துட்டு ஹீரோயினும், அந்த குட்டி பையனும் உள்ள வருவாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்த உடனே, இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க என்ன உயிரோட வராங்க?" அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பாக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். "என்னாச்சு?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முழிச்சிட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இந்த 6 வருஷத்துல வந்துட்டு நான் உள்ளூர்ல தான் இல்ல. நான் வெளிநாட்டுல இருந்தேன்றது உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? எப்படி நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்குள்ள எப்படி பேர் கட்டுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மதர் என்ன சொல்வாங்கன்னா, "1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணலாம். 6 வருஷமா நீ இல்லவே இல்ல. அதனால தான் ஏதோ ஆக்சிடென்ட்ல நீ இறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் நெனச்சுக்கிட்டோம்." அப்படின்ற மாரி அது சொல்லும். இத கேட்டோனே ஹீரோயினுக்கு இன்னும் தான் கோவம் வரும். உடனே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் இருக்கேனா இல்லையான்றத கிளியரா தெரிஞ்சுக்காம நான் இறந்துட்டேன்றது எப்படி நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க? அது மட்டும் இல்லாம நான் உங்களோட சொந்த பொண்ணு. என்னோட அனுமதி இல்லாம எல்லாத்தையும் அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படி இப்படின்னு நீங்க எந்த இதுல பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க அப்பா ஒரு வேளைக்கு பேசுற வரைக்கும்
பேசிட்டு அவர் மேலே தப்புன்ற பட்சத்தில் வந்து இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி ஆயிடுவார். உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல ஸ்டெப் மதர் பொண்ணு, அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, நீ இதுக்கு தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தியா, அப்பாவோட உடல்நிலையை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, அவர் எவ்வளோ ஒரு இதில் இருக்காரு தெரியுமா, அதனால தான் அவர் எனக்கு மாற்றணும்னு நினச்சாலே தவிர வேற ஒன்றும் கிடையாது, அப்பா மேலே கொஞ்சமாவது நீ அக்கறையாக இருக்கிற வழியை பாரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிரும். பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க பங்குக்கு அவங்க வேற பேசுவாங்க. இவ ரொம்ப மோசமானவதா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை வந்து இவ கல்யாணம் பண்ணா, ஆனால் வந்து என் பையனை வந்துட்டு இவ ஏமாத்திட்டு போயிட்டா, இப்போ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையனோட வந்து நிற்கிறா, இவ எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரி, என் பையனோட வாழ்க்கையில் ரொம்பவே விளையாடிட்டா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த லேடி என்ன இவ்வளோ பெரிய மோசமானவளா இருக்கா, ஃபேமிலிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை வந்து ஏமாத்திட்டு இன்னொருத்தர போய் கல்யாணம் பண்ணிட்டு இப்படிலாம் இருக்கா, இந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களாம் இந்த மாதிரி இருப்பாங்களா, இவ்வளோ பணக்கார குடும்பம், இவ்வளோ குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். உடனே இந்த குட்டி பையன் வந்துட்டு, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆரம்பிப்பான். உடனே ஹீரோ அங்க அந்த இன்னொரு ஹீரோ இருப்பார், அவர் இப்போ வருவாரு, அடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருவான். யாரை பார்த்தாலும் அந்த மாதிரி அவன் ஒரு விளையாட்டுத்தனமா அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த ஹீரோ வருவார், வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோன்னு கேட்பாங்க, நீ என்ன இங்கே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கிளம்பி வந்துட்டல அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. இதை கேட்டவொன்னே ஹீரோட அம்மா இருக்காங்களோ அவங்களுக்கு சரியான கோவம் வரும். இவனை தான் நீ வந்துட்டு என் பையனுக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இவனை விட என் பையன் எந்த விதத்தில் வந்து குறைஞ்சு போயிட்டான், அழகுலையா அந்தஸ்துலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. அவ்வளோதான். இப்போ அவங்க சிஸ்டருக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க வாய்க்கு என்னென்னலாம் வருதோ அத்தனையும் பேசுவாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் வேற ஒரு பங்கு அதிகமாக போயிட்டு, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி நீ வந்து அவமானத்தை தேடி தந்துட்ட, இது நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானம் அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த குட்டி பையனை என்ன சொல்லுவான், நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் தான், எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் அதாவது பெரிய ஆஃபீஸ்க்கு சேவோவாக இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லவும், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்குலாம் வசதியாக போயிடும். ஓ அதனால தான் நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் கோவமே வந்துடும். ஒன்று ஹீரோனை அடிக்கவே போயிடுவாங்க. அடிக்க போகும்போது அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. இருக்கால அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அம்மாவை இதுக்கு மேலே நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க, எங்கள் அப்பா அவங்கள சும்மா விட மாட்டாரு, அம்மா இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வேற கோவத்தில் பேசிட்டு இருப்பான். எல்லாரும் இப்படி கலாட்டாவாக இருக்கும்போது நிறுத்துங்க அப்படின்ற ஒரு சத்தத்தோடு இப்போ ஹீரோ வருவார். ஹீரோ பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோனை நடுவில் நிற்க வச்சு இந்த பக்கமும் ஆளாளுக்கு ஒருத்தர் நின்றுட்டு மாறி மாறி முகத்தை பார்த்துப்பாங்க. அதோடு இப்போ ஹீரோயின்ட்ட வந்து பேசும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ நீ அடுத்த கல்யாணம் இருக்குது, இப்போ இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆனது ஒரு தடவை தான், இவ தான் என்னோட லீகல் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனுக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் கேட்கும்போது ஹீரோன்னு அதில் போட்டிருக்கவே மாட்டார். அப்படி பார்க்கும்போது எனக்கு இவ ஒய்ஃபாக இருக்கா, இவ ஒன்றும் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படிலாம் கிடையாது, இன்னும் லீகலாக அவள் தான் என்னோட ஒய்ஃபு, இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ எல்லார் முன்னாடியும் வந்துட்டு என்னை வந்துட்டு கெட்டவளாக காட்டுறதுக்காக, நீ ரொம்ப நல்லவன்றதுக்காக இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா, நமக்குள்ளே என்ன நடந்ததுன்றது நமக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுவாங்க. கோவம் வரும், நீ என்னடா நீ இந்த அளவுக்கு அவன் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்க, இன்னும் அவள் தான் உன்னோட ஒய்ஃபு நீ சொல்லிட்டு இருக்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இவளே நினச்சிட்டு இருக்க போகிற, நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டார். இங்கேயே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஹீரோயினை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே துடிப்பாங்க. அப்போ ஹீரோனோட தங்கச்சி இருக்கல சிஸ்டர், அது வந்து என்ன பண்ணும், ரொம்ப போராட்டம் ரொம்ப நடிக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, உங்களை தான் எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கும் போது இந்த பையன் இருக்கால அப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பான். சொல்வாருன்னா வந்துட்டு, அவள் என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், அவள் என்னோட ஒய்ஃபா, அவளுக்கான பதவி அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பார். இதனால வந்துட்டு அந்த பாட்டி இருக்காங்கல்ல ஹீரோட அம்மா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டே தான் இருக்கும். அவங்க கோவப்பட்டு ஹீரோனை திட்ட அந்த குட்டி பையனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடும். இவங்களை உடனே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்காருல அவர்கிட்ட பேச போயிடுவான். பேசினவன் வந்து என்ன பண்ணுவான், இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அம்மாவும் ஆஃபீஸ்க்கு வரும், உங்களுக்கு ஹெல்ப்பாக தான் நாங்கள் இருப்போம், ஆனால் இந்த பாட்டி அந்த ஓல்டு லேடி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல உடனே அந்த பாட்டிக்கு அவ்வளோ கோவம் வந்து பிடிச்சி அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுரும். கீழே அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவளுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். உடனே எல்லாருமே ஒரு மாதிரி பதறிடுவாங்க. உனக்கு வலிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோனுக்கு கோவமாக வரும். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. இப்போ இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வேகமாக ஓடிடுவார் ஹாஸ்பிட்டலுக்கு. போகும்போது ஹீரோனுக்கு கோவமாக இருக்குமா, டக்குன்னு அவர் கணத்தில் உங்கி அரைஞ்சிட்டு வந்துருவாங்க. அவர் அரைஞ்ச உடனே இப்போ இதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ நேரம் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே இப்போ அந்த பையனை பார்ப்பாங்களே, இப்போ அவனுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து பேசுவாங்க, அம்மா அவனை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்துக்கிறீங்க தான், ஆனால் தேவையில்லாமல் அப்பா மேலே கோவப்படுறீங்க, அப்பா நம்ம மேலே பிரியமாக தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை திருப்பிப்பான். இப்போ ஹீரோனுக்கு என்ன பண்ணுறது தெரியாது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இங்கே ஹீரோக்கு ஒரே யோசனையாகவே இருக்கும். அவர் டாக்டர் இப்போ வந்தோடனே பேசும்போது டாக்டர் வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, சொல்லப்போனால் அவனுக்கு ஹார்ட் கண்டிஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, அது ஆரோக்கியமாக இல்லை, அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் போல தெரியுது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, எதனால இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அவன் வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயே அவன் வயிற்றில் இருக்கும் போதே வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி வந்து நல்லா ஏதாவது என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப வீக்காக இருந்ததுனால ஹெல்த்தியாக குழந்தை பிறக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் கூட அந்த குழந்தைங்களோட ஹார்ட்டை வந்து வீக் ஆகும், ஸோ அதனால தான் அது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் சொல்வார். இருக்கும்போது ஹீரோயின் இப்போ வருவாங்க. ரெண்டு பேருமே இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டாக்டர் திரும்பவும் அவங்கள்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் டாக்டர் போனோடனே ஹீரோயின் வந்துட்டு என் பையனை கூட்டிட்டு நான் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லுவாங்க. நீ என்னோட
என்னோட பையனை வந்துட்டு அவனை வாழ்க்கையை காப்பாற்ற நினைக்கிறேன், முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவாரு. திரும்ப திரும்ப உன்னோட பையன் நீ சொல்லாத, அவன் உன்னோட பையன் கிடையாதுன்னு சொல்லும்போது இவங்க 2 பேருக்குள்ள திரும்ப ஒரு வாக்குவாதம் வந்துரும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு ஷர்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவாங்க. அது உடனே அவங்க லைஃப்ல வந்துட்டு அவங்க ஸ்டார்ட்டிங்ல ஹீரோயின் அப்படிதான் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரு. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டு கோவமா போவாங்க. பார்த்து பேசணும், பெரிய டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக போவாங்க. அப்ப டாக்டர் வந்து அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கா, அவனுக்கு இப்போ சர்ஜரி பண்ணணும், அது தாங்கக்கூடிய சக்தி இருக்குமா என்னன்னு கூட தெரியல, அதனால இப்போதைக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லும். ஹீரோயின் பதறியே போயிடுவாங்க. சர்ஜரி பண்ணாலும் ஆபத்து இருக்கு, பண்ணாம போனாலும் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவனை பக்குவப்படுத்தணும், அவனுக்கு மென்டலா வந்துட்டு அவன் வந்து அந்த சர்ஜரிக்கு அவன் தயாராகணும், அவன் தயாராகினாதான் வந்துட்டு அவனை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்பாங்க, இப்போ குறைஞ்சது எவ்வளோ நாளுக்குள்ள அந்த சர்ஜரி பண்ணால் வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் 1 மாசத்துக்குள்ள அந்த சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுக்குள்ள நீங்க அவனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நான் அவனை அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன், அந்த சர்ஜரி பண்ணாதான் என் பையன் பொழைப்பானா, கண்டிப்பா அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவன் ரொம்பவே தைரியமானவன், அவன் கிட்ட நீ பேசி புரியவே அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாரு. ஹீரோயின் இப்போ வந்துட்டு வந்து பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்ததுல, அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதரும் அந்த சிஸ்டர் 3 பேருமே ஹாஸ்பிட்டல் வருவாங்க. வந்தோடனே ஹீரோயின் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவன் என்ன இங்க பண்றா அப்படின்ற மாதிரி தோணும் அவங்களுக்கு. அவங்க ஏதோ தப்பா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சுப்பாங்க, மற்றபடி வேற எதுவுமே நினைக்க மாட்டாங்க. உடனே அந்த பொண்ணு இருக்கிற நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கே ஓடும். இப்போ ஹீரோயினும் அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ இங்கே இருக்க மாட்டார், செகண்ட் ஹீரோ தான் இங்கே இருப்பாரு. 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்து செகண்ட் ஹீரோ கூட வந்து விளையாடிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 1 மந்த்ல உனக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கு, நீ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாவே சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹீரோ செகண்ட் ஹீரோ கேட்பாரு, உனக்கு எதுவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதுக்காக பயப்படணும், நான் ஒரு சூப்பர் மேன் மாதிரி, நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன், எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நல்லா வளர்ந்து நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். தைரியமா இருக்கான், அதனால அவனுக்கு வந்து எந்த பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேருக்குமே ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் இந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும், அவன் வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கான், அந்த ஆப்ரேஷன் டைம்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த டாக்டர் அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வந்து திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் பேசுறதுல வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக இப்படி ஈகோ பார்க்குற, இந்த மாதிரி ஈகோ பார்த்துட்டு நீ அந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை. செகண்ட் ஹீரோ சொல்வார், நீ அவன்கிட்ட போய் பேசணும், என்னவா இருந்தாலும் அவன் தானே இந்த பிள்ளையோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்வார். இல்லை அதாவது ஹீரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு ஹீரோயினோட சிஸ்டர் வந்து வெளியே நின்றுட்டு கேட்டுரும். எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அப்போ ஃபைனலாக வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு ஹீரோட பையனா, இது யாருக்கும் நான் தெரியப்படுத்தவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் எனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்துல தான் நீ தலையிட்டுட்டே இருக்க, இப்போ இதோட பிளான் வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதா தானே இருக்கு, இந்த பையன் வந்துட்டு ஹீரோட பையன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா இப்போ ஹீரோட அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். அதுக்கப்புறம் வேக வேகமாக ஹீரோட அம்மா வீட்டுக்கு வரும். வந்தவொன்னே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த பையன் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்னாச்சு அவனுக்கு லேசாக தான் தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி இது ஹீரோட அம்மா சொல்லவும், இல்லை அந்த பையனுக்கு ஏதோ ஹார்ட் டிசீஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிக்க தான் செய்வாங்க. ஆனால் இது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோட பையன், அவன் தான் வந்து அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக சைன் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ திமிரு அந்த குடும்பம் வந்து அவ்வளோ பெரிய, ஏன்னா அவரும் வந்துட்டு ஒரு பெரிய குடும்பத்தோட சேவாக இருக்காருல்ல, அந்த குடும்பத்துக்கு இந்த பையனால பெரிய அவமானமாக ஏற்பட்டுரும் போலயே, நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு அப்படி இப்படின்னு இது பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஹீரோட அம்மா, இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்களா சிஸ்டர், அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விஷயத்தை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னு இருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் அப்படிலாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் பேசிடுவாங்க, இப்போ அவங்க 2 பேரையும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே துரத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த வேலை மனுக்கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலோட இது இருக்காங்களா அவங்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நேராக ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துருவாங்க. அந்த பையனையும் இவங்களையும் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் உங்களுக்கு இடம் கிடையாது, உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியோட வந்துட்டு அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துருவார். ஹீரோவை பார்த்தோன்னே அவர் ஒரு மாதிரி ஆடி போயிடுவார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அம்மா தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு எதுவும் பேசாதீங்க, முதல் நீங்கள் இங்கே வந்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போடவும் அவருக்கு வர வழியே இருக்காது, ஏன்னா அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவார். இப்போ ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் டாக்டர் வருவார். இப்போ இந்த பையனுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கும்ல, அதுக்கான அந்த சர்ஜிக்கல் பிளான்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவும் கொஞ்சம் ஆளுங்களும் அவங்களை சுற்றி வருவாங்க. இந்த டாக்டர் பார்த்தோன்னே நீங்களாம் என்ன இப்படி கூட்டமாக வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பையனுக்கு வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி அனுப்பும் போது என்ன மீறி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. உடனே இந்த டாக்டர் எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு, ஹீரோன்னு எவ்வளோ சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டாங்க. அந்த குட்டி பையனை போட்டு முறைச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையனை பாவம் ஒரு கட்டத்தில் பயந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அந்த டாக்டரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஆகிடும், அப்புறம் அந்த ஹீரோனை அடிக்க போக அந்த குட்டி பையன் வந்து தடுக்க, அப்புறம் ஹீரோ அந்த திரும்ப வந்து குட்டி பையனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளோதான், அந்த பையனுக்கு ஒரு மாதிரி திரும்பவும் வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அவனுக்கு திரும்ப டாக்டர்லாம் செக்அப் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஹீரோன் எல்லாரும் அழுதுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்வார், இப்போ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோனுக்கு கோவம் தாங்காத உடனே அவங்க மாமியார் இருக்காங்கல்ல ஹீரோட அம்மா, அவங்கள போட்டு ஒரு அரைஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முன்னாடியாவது வந்து இந்த ஆப்ரேஷன் நடந்தால் ஒரு அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போயிடுச்சு, இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடுச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனால தாங்க முடியாது. உடனே கோவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் நரகத்துக்கு கூட போக லாய்க்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இதுக்கு ஒன்றுமே புரியாதனால லைட்டாக தானே பிடிச்சி தள்ளி விட்டேன்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாட்டியுமே வந்து அவனோட பேரனை வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, உன் சொந்த பேரனை
உடனே இந்த மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தடுமாறியே போயிடுவாங்க. ஆனாலும் இவங்க ஹீரோயின் சும்மா இல்லாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 அறைய வர அரைஞ்சு விட்டுருவாங்க. ஹீரோ பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் ஹீரோவுக்கும் ஆச்சரியமா இருக்கும். அப்போ உண்மையிலேயே அவன் என்னோட பையனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இவ்வளோ பணம் கட்டியிருக்கோம். எல்லாமே இப்போ வேஸ்ட்டா போகுது. இப்போ கட்டின பணமும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகுது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் பதறுவாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆள் ஆளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க. ஹீரோக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துரும். இப்போ இவங்க தான் தன்னோட புள்ள அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாட்டிக்கு நம்ம பேரனை இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஆடி போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க. தெரிஞ்சுக்கணும் அவன் என்னோட சன் தானா, என்னோட பேரனா அப்படின்றத நான் தெரிஞ்சே ஆகணும். அதனால இந்த டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே ஹீரோனோட சிஸ்டருக்கு தெரியாது. அது வந்துட்டு நேராக ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வரும். அங்கே வந்து அவங்க இல்லைன்னா உடனே அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கும், அந்த ஓல்டு லேடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு என்ன விஷயம்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த பையனை பார்க்க போயிருக்காங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பையன் வந்துட்டு இவங்களோட கிராண்ட் சன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த ரிசல்ட்டுக்காக அவங்க அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஒரு வெகுளித்தனமா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இதுக்காக என்ன பண்ண தெரியாது. உடனே வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்களா, அந்த சென்டரில் யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக இன்னொருத்தருக்கு கால் பண்ணி கேட்கும். அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அங்கே ஒரு வேலையை பார்க்க போயிடும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோன் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு பக்கம், செகண்ட் ஹீரோ ஒரு பக்கம், 3 பேரும் அப்படியே கையை பசிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. அந்த பையனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின்ட்ட வந்து டாக்டர் என்ன சொல்வார், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்திலேயே ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ ஹார்ட் வந்து ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் சாஞ்சி வில செகண்ட் ஹீரோ பிடிக்க போலான்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹீரோ இருக்காருல அவர் தாங்கி பிடிச்சிருவாரு. இப்போ இவர் அப்படியே நின்றுடுவாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினை கூட்டு போய் அவர் அட்மிட் பண்ணி விட்டுருவாரு. கண்ணு முழிச்ச ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அறக்க பறக்க அவங்க ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப கவலையாக போய்ட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த பையனை அந்த இதில் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டேன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோனோட சிஸ்டர் அதை என்ன பண்ணிடும், அந்த ஆளுங்கள்ட்ட சொல்லி மாற்றி விட்டுரும். அதுபடி பார்த்தா இப்போ ஹீரோட பிள்ளையா அந்த பிள்ளை இருக்கா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில். இதை தெரிஞ்சோன்னே இப்போ அந்த அம்மாவுக்கு திரும்ப கோவம் வந்துடும். நீ இவ்வளோ போய் சொல்லுவேன், நான் என்னை ஏமாத்தோன்னு நினைக்கவே இல்லை. என் பையனோட வாழ்க்கையில் நீ அதிகமாகவே விளையாடிட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பையனோட பிள்ளை இல்லாத ஒரு பிள்ளைய வந்துட்டு அவனோட பிள்ளைன்னு சொல்லிட்டு என்கிட்டே போய் சொல்கிறேன், என் பையனையும் ஏமாத்துற. நீ உண்மையிலேயே நல்லவளாக இருந்தால் என் ஃபேமிலியை விட்டு நீ விலகிரி, என் பையனை விட்டு நீ விலகிரி, அதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் வந்ததை தான் ஹீரோட அம்மா வந்து அப்படியே நம்புவாங்க. ஹீரோன் மேலே அவ்வளோ கோவம் இருக்கும் அவங்களுக்கு. இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ பேரை வந்து போடுறதுக்கு பதிலாக செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல, அவரோட பேரை வேற அந்த ரிசல்ட்டில் போட்டு விட்டுரும். அதுதான் ஹீரோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அதோட இந்த அளவுக்கு மட்டமா அப்படி இப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கு கோவம் தாங்காது. ஹீரோ கிட்ட திரும்பி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே எதுவும் அசிங்கமாக எதுவும் நடக்கிறதுக்குள்ள உங்கள் அம்மாவை இங்கேருந்து போக சொல்லிடு, அவங்க என்ன ரொம்ப வெறியேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கத்துவாங்க. அவங்க ஹீரோட அம்மா வந்து அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கே மனசு கஷ்டமா என்ன டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இன்னொருத்தரோட பேர் வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு தான் புள்ள இல்லையான்ற மாதிரி சோகமாயிடும். உடனே அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைப்பாரு, ஹீரோயின் எப்படியோ போய் தொலைங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவங்க பிள்ளைய பார்க்க போயிடுவாங்க. அங்கே போனோன்னா அப்போ தான் அவர் முழிச்சு பார்ப்பாரு, அவர்கிட்ட உட்காந்துருப்பாங்க. இது செகண்ட் ஹீரோ இப்போ வருவாரா, ஹீரோ வந்துட்டு இப்போ அங்கே இருக்கவே அவருக்கு பிடிக்காது, அவங்கள பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ தானே அதோட புள்ள பொண்டாட்டி, நீங்களாம் ஒரு ஃபேமிலி, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சோகமாக ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். அதை இல்லைன்னு கூட இவர் சொல்ல மாட்டார், அப்படியே நினைப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வீட்டில் உட்காந்துட்டு அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க. என்னதான் தன்னோட பேரை இல்லை அப்படின்னாலும் தன்னால தானே அந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதனால் விசாரிக்கும் போது இப்போ அவன் டேஞ்சரில், அவுட் ஆஃப் டேஞ்சரில் தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அங்கே வேலை பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களை அந்த ஹாஸ்பிட்டல் போவேறான்னு சொல்லிட்டு உங்கள் பையன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும். ஆனால் ஹீரோ சொல்லியிருக்க மாட்டார் இந்த விஷயத்த. ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு இப்படி சொல்லியிருப்பாங்க. அவங்க மகன் சொன்னதா சொல்லுங்க, அப்போ தான் அவங்க போக மாட்டாங்க, இல்லாட்டி திரும்ப திரும்ப போயிட்டு வந்துட்டே இருந்தால் உண்மை என்னன்றது தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ ஹீரோட அம்மாவும் ஹீரோ கிட்ட போய் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மகனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டார். இங்கே ஹீரோயினோட சிஸ்டர் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க இவங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்து, அவள் எப்போவுமே அப்படிதான், இந்த மாதிரி திமிர் பிடிச்சவ தான், அவளுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, அந்த பையனை போய் ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கோம். உடனே ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்க, என் பையன் வந்து என்ன தப்பாக நினச்சிக்கிறான், ஆனால் அவளை மாதிரி மோசமானவ நான் கிடையாது, அவளை விட 1000 மடங்கு நான் வந்து நல்லவதான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. நம்பிட்டு இருக்காங்களா, சரி வா எனக்கு மனசு கேட்கல, அந்த பையனை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வருவாங்க. இங்கே வரும்போது வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் நம்புது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கூட்டிகிட்டு வந்துடும். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே ஹீரோயின் வந்து அந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களை பார்த்த உடனே இந்த ஓல்டு விச் எதுக்கு அங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையனுக்கு கோவமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இங்கே பாருப்பா, பாட்டியால் தான் உனக்கு உடம்பு சரியில்லாமடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு, இப்போ தான் உன்னை பார்க்க வந்தேன், இந்த டாய்ஸை வச்சுக்கோன்னு சொல்லும்போது, நான் என்ன குட்டி பையனை என்னை வந்து இந்த மாதிரி டாய்ஸை கொடுத்து ஏமாத்த பார்க்குறேன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி வீசுவான். அது ஒன்று அந்த பாட்டியும் வந்து காரு அது எதுன்னு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசிட்டே இருப்பான். கொடுப்பாங்க அதெல்லாம் தூக்கி எல்லாத்தையுமே விட்டெறிஞ்சிருவான். ஹீரோனுக்கு சிரிப்பாக இருக்கும். உடனே அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வரும். எதுக்குப்பா இப்பெல்லாம் பண்ணுற, உன் பாட்டியாக தானே இதெல்லாம் கொடுக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. நீ எனக்கு பாட்டியே கிடையாது,
இந்த மாதிரி ஒரு கெட்ட பாட்டி எனக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாரிலாம் அந்த குட்டி பையன் சொல்லுவான். இப்படியே பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்க அம்மாவுக்கு கோவமா இருக்கு. வெளிய போறேன்னு சொல்லிட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவ்ளோ சீக்கிரம் இங்க வந்து நிக்கிற? உன்ன நான் இங்க வர வேணான்னு தானே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நான் தான் உங்கள இங்க வர வேணான்னு சொன்னனே. அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக இங்க அடிக்கடி வரீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேட்கவும், அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல இப்ப அந்த மாரி பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும். அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து ரொம்ப வருத்தப்படுவான். எனக்கு வந்துட்டு பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா என் ஹார்ட் வந்து இந்த அளவுக்கு வீக்கா இருந்தா நான் எப்படி பைலட் ஆக முடியும்னு சொல்லும்போது ஹீரோனுக்கே ஒரு மாரி ஆயிடும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ அத பத்தி கவலைப்படாத. நீ நல்லா வந்துட்டு நல்லா ஆகி வந்துருவ. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான அந்த ஜெட் எல்லாம் இருக்குல்ல, ஃப்ளைட் ஜெட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓட்டுற அளவுக்கு கூட உனக்கு நீ ஸ்ட்ராங்கா இருப்ப" அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. பேசும்போது வந்து நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது, "நீ உண்மையிலேயே அந்த பையனுக்கு நல்லது நினைச்ச அப்படின்னா இதுக்கப்புறம் இங்க வராத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் என் பையனா இல்லாட்டி நான் வந்து அவன பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேண்டாம் அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா நீ அவன அடிக்கடி வந்து மீட் பண்றது அவனுக்கு நல்லதா இருக்காது. உன்னோட லைஃப்ப நீ வேற மாரி அமைச்சுட்டு போம்போது, அந்த பையன் வந்து உன்ன அப்பா நினைச்சுட்டு, உன்னையே நினைச்சுட்டு அந்த மாரி அவன் இன்னும் கொஞ்சம் அவன் ஹார்ட் வந்து ப்ராப்ளம் ஆகுது நான் விருப்பப்படல. அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நடக்காது. நான் வந்துட்டு என்ன ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன்? நான் அந்த மாதிரி வந்து ஒரு அப்பாவா இருக்க மாட்டேன். போனதெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துரு. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்ற மாரிலாம் என்னென்னமோ சொல்வாரு. ஹீரோயின் கேட்பாங்க, "எத மறக்க சொல்ற? அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமே கிடையாது. என்ன திரும்ப ஃபோர்ஸ் பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட இறப்புக்கு அப்புறமா அத பத்தி நான் யோசிக்க விருப்பப்படல அப்படின்ற மாரி ஹீரோயின் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவ பார்க்க வருவாங்க. ஹீரோன்னு நல்லா பார்த்துக்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட பொண்ணு இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோனும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, மனசுக்குள்ள நெனச்சுப்பாரு, நான் அவள என்னதான் பார்த்துக்கணும், அவ கூட தான் வாழணும். அவள தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனச்சாலும், அவ அதுக்கு சம்மதிக்கிற மாரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோ அங்க இருந்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா, இவங்க வந்துட்டு ஹீரோயின பார்த்து பேசுவாங்க. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ்லாம் நல்லா போகுதுன்னா, அவ இறந்ததுக்கப்புறம் இத்தன வருஷத்துல பிசினஸ்லாம் நான் தாம்மா பார்த்துக்கிறேன். அப்படி இப்படியே போகுது அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் இதா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோயினோட சிஸ்டர். அது வந்துட்டு நெறைய இடத்துக்கு போயிட்டு வரும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா இத அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம தான் அந்த வீட்டு மருமக அப்படின்ற மாரி. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணுன்ற பேர்ல அவர் கண்டுபிடிச்சு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இங்க வந்துட்டு இந்த குட்டி பையன பார்க்கறதுக்காக வந்துட்டு அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, இப்போ ஒரு பொண்ணு அந்த ஆன்டி வந்துட்டு ஹீரோயின பையன் பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கோவமா இருக்கும். ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில வந்து ஹீரோட சிஸ்டர் வந்து ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்களா இருக்காங்களா அவங்களலாம் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அப்படி இப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இத ஹீரோயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ கேட்பாங்களா, அப்படியே அவங்க பழம் வெட்டிட்டு இருக்கும்போது கை வேற லைட்டா கட் ஆயிடும். உடனே அந்த ஆன்டி வந்து பதறுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் தான் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு அவங்க திரும்பும்போது, இங்க வந்துட்டு ஹீரோட அம்மாவும் அந்த பொண்ணு இங்க நேரடியாவே திரும்ப வருவாங்க. திரும்ப திரும்ப எதுக்காக வரீங்க? எங்கள பார்க்க தான் உங்களுக்கு பிடிக்கல. எதுக்காக வரீங்கன்னு கேட்கும்போது, இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, எங்களுக்கு நிச்சயம் நடக்க போகுது. இப்ப இந்த இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கிராண்டா நாங்க பண்றதா இருக்கோம். அந்த நிச்சயத்துக்கு இப்ப வந்து நியூஸ் வந்து உனக்கு வந்திருக்கும். உடனே அங்க வந்து நீ பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. அததான் சொல்லிட்டு போக வந்தேன்னு சொல்லவும், இப்ப இந்த குட்டி பையனுக்கே அந்த பாட்டிய பார்த்தோன்னா அவ்ளோ பிடிக்கவே பிடிக்காது. கோவமா வருது அவனுக்கு. "நீ எதுக்காக இங்க வர?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இன்னும் எங்க அப்பாவ தான் எனக்கு பிடிக்கும். உன்ன பிடிக்கலன்னு சொல்லும்போது, இன்னொரு தடவ அவன நீ அப்பான்னு சொன்னா அவ்வளோதான் உன்னைய. அதுக்கப்புறம் வாய பிச்சு போட்டுருவா அப்படின்ற மாரி அந்த பாட்டி ஒரு பக்கம் கத்த, அந்த பையன் ஒரு பக்கம் கத்தன்ற மாதிரி இருக்கும். அந்த ஆன்டி வந்துட்டு அவங்களுக்கு ஹீரோயினுக்காகவும் அந்த பையனுக்காகவும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களா, உன்ன ஹீரோட அம்மாக்கே சுத்தமா இது பிடிக்காது. உன் பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கு இவ தான் காரணம்னு தெரிஞ்சும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஆன்டி என்ன சொல்வாங்க, நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னா வந்து அது அவளோட விதி. அதுக்கு இதுக்கு இந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு கோவமா வரும். நான் செய்யாததெல்லாம் இன்னும் எவ்வளோ தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் மாமியாருக்கு ஒரு அடிய போட்டுருவாங்க. ஹீரோ இங்க வந்துருவாரா, வந்தவன ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்புறம் அவங்க அம்மா அனுப்பி விட்டுருவாரு. திரும்ப எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் தனியா நின்னு பேசிட்டு போகும். நான் தான் அந்த ரிசல்ட்ட மாத்துனேன் அப்படி இப்படின்னு சில விஷயத்த மட்டும் ஹீரோயின் கிட்ட சொல்லும். இத வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சில விஷயத்த அது சொன்னத மட்டும் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மென்ட் நடக்குமான்னு கேட்கணும்னு, ஆமா அதுக்கான ஏற்பாட பண்ணுங்க அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இங்க வந்துட்டு இப்ப அந்த ஆன்டி என்ன சொல்வாங்கன்னா, அவங்கலாம் வந்துட்டு உன்னையும் உன் புள்ளையும் வந்துட்டு இங்க நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இங்க இருந்து நீ கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லவும், ஹீரோ அந்த பையன கூட்டிட்டு இப்ப வேற இடத்துக்கு போவாங்க. வந்துட்டு ஒரு நியூஸ் வரும். ஹீரோ வந்துட்டு அந்த என்கேஜ்மென்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாருன்னு. உடனே இந்த பொண்ணு வேற ஹீரோனோட சிஸ்டர் வேற அவங்களையே தேடி விட்டுட்டே இருக்கும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாரி ஆடிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோட ஆளுங்கலாம் வந்துட்டு ஹீரோட அம்மாவையும் வந்துட்டு ஒரு இடத்துல அடைச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அவங்களால ஹீரோயினுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணதே ஹீரோட அம்மாவா தான் இருப்பாங்க. அதனால இப்ப இவள கொண்டு இவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அப்படி பண்ணுவாரு. அதனால இவங்க வந்து பையன திட்டுவாங்க. இவன் எப்படிப்பட்ட பையனா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வேற திட்டிட்டே இருப்பாங்க. நல்லாவே பார்த்துப்பாரு. இப்போ உடம்பு தேவையில்லையா? எதுவும் கஷ்டமா இருக்கான்னு கேட்கும்போது, எவ்வளோ கஷ்டத்த வாழ்க்கையில பட்டுட்டேன்ற மாரி ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழியா ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் வருவாரு. அப்ப அந்த குட்டி பையன்ட்ட பார்த்து பேசுவாரு. அப்ப அவன் வந்து கேட்பான். என்னன்னா வந்து நான் உங்க பையன் இல்லன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வருத்தப்படுவான். அவங்க சொல்றதெல்லாம் நீ நம்புறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இல்ல நான் நம்பல. நான் உங்களோட பையன் தான் அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லுவான். அவ்வளோதான் நீ நம்பிக்கையா இருக்கில்ல அது போதும். நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மாவ நல்லா
பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையனும் அப்பா கூட சேர்ந்துக்குவா. ஹீரோட அம்மாவையும் அந்த பொண்ணையும் வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லேடிக்கு வந்து கோவம் வந்துரும். ஹீரோட அம்மா கோவம் வந்துட்டு, எந்த இடத்துலயாவது வந்து அம்மாவையே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொல்லுவாங்களா? இப்போ என்ன நான் வந்து இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையா? என்ன ஏதாவது பண்ண சொல்லியிருக்கானா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது எங்க பாஸ்க்கு. அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்றது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, என்கேஜ்மெண்ட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா போயிடும். சரி என்கேஜ்மெண்ட்டுக்காவது ஒத்துக்கிட்டானே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவும், அதாவது ஹீரோட அம்மாவும் ஹீரோட சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா அந்த என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோ வந்துட்டு ரெடியாகி வர சொல்லியிருப்பாரு. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இங்கே கிளம்பி வருவாங்க. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் டே வந்துடும். உடனே எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வருவார். வந்த உடனே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்துடும். அதுக்கு உடனே வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு கேன்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா இப்படி சொல்றீங்க, எதுவும் பிரச்சனைனா வீட்டில் போய் நம்ம எல்லாரும் உட்காந்து பேசலாம். ஏன்னா நம்மளுக்கு தானே என்கேஜ்மெண்ட், நம்மளுக்குள்ள எதுவும் பிரச்சனைனா வந்துட்டு அது சரி பண்ணிட்டு கூட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். ஆனால் கேன்சல் பண்ணணும், இது இப்போ வேண்டாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒரு வேலை எதுவும் பிரச்சனைனா முடிச்சுட்டு கூட நம்ம நிதானமாக பேசிக்கலாம், நமக்குள்ள தானே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு வர ஏன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமாக கேட்கும்போது, நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனுக்கு எதுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில், இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாருக்கும் சொல்லி தானே இங்கே கூப்பிட்டுருக்கோம், இப்போ இங்கே வரைக்கும் வந்து நின்றுட்டு என்கேஜ்மெண்ட் முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கோவப்படுவாங்க. அடா எங்களை அசிங்கப்படுத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வரை கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்னோட பாஸ்ட்லேயும் சரி, என்னோட ப்ரெசென்ட்லேயும் சரி, என்னோட ஃபியூச்சர்லேயும் சரி, அவள் தான் என்னோட ஒய்ஃபு. அதை நான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகிடும். ஏன்னா அவங்க தான் கேட்டிருப்பாங்க, நீ எதை மனசில் வச்சுட்டு சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது, அவள் தானே உன்னை இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசி உன்னை மயக்கிட்டு இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக கேட்பாங்க. அதுக்கு தான் ஹீரோ இப்படி ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. பண்ணுவார், இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது ஒரிஜினல் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டிருப்பாரு. அதில் ஹீரோ பேர் வந்திருக்கும். அதை கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்கும்போது அவங்க அம்மா அதை நம்பவே மாட்டாங்க. இல்லை அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொய்யானதுன்னு சொல்லும் போது எது பொய்யானது எது உண்மையானது அப்படின்றத அவகிட்ட கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோட சிஸ்டர் இருக்காங்களே அவங்க கிட்ட ஹீரோ கேட்க சொல்வார். அவங்க திரும்பி பார்த்தோம், இது ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்கேருந்து வருவாங்க. வந்த உடனே இந்த அம்மா மேலே அவ்வளோ கோவமா இருப்பாங்க. ஏன்னா பையனை இப்போ எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி இருப்பாங்க. அவங்க பையனை இவங்க தான் ஏதோ ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, மாமியார் இவ்வளோ அடி அடிக்கிறது வந்து இந்த ட்ராமாவில் தான் பார்க்க முடியுது. அது மாதிரி ஓங்கி ஒரு அடி அடிக்கவும் இப்போ ஹீரோ பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி என்ன நீ ஆகும்னா எங்கள் அம்மாவை அடிச்சுட்டே இருக்கின்ற மாதிரி பிடிச்சி வைப்பாரு. என் பையன் மட்டும் இப்போ எனக்கு கிடைக்கலனா இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது உஷாராகிக்கும். நான் சொல்கிறது கேளுங்க, நான் சொன்னதான் உண்மை, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தது நான் தான் ஃபஸ்ட்டு, அதனால தான் அவன் வந்து நான் தான் பார்த்ததுனால என்ன சொல்கிறாங்க, ஆனால் உண்மை அதுதான், நான் சொன்னது தான் உண்மை அப்படின்ற மாதிரி இப்போவும் இது சாதிச்சுட்டே இருக்கும். ஹீரோனோட பையனை உண்மையிலேயே காணாதான் போயிருப்பாரு. ஏன்னா அவரை யாரோ பிடிச்சிட்டு போய் வச்சுட்டு இருப்பாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஹீரோனுக்கு தெரிஞ்சது அவங்க பதறி வந்து இப்போ அவங்க மாமியாரை போட்டு அடியெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர் என்ன பண்ணிடுவாருன்னா, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து மாற்றி வச்சார்ல அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே போட்டுருவாரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோட சிஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர்கிட்ட இப்போ ஒன்றும் அவர் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன மன்னிச்சிருங்க, இவங்க தான் இந்த மாதிரிலாம் மாற்றி எழுத வைக்க சொன்னாங்க, உண்மையான ரிசல்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மட்டும் சொல்லிடுவாரு. அவ்வளோதான். இப்போ தான் அவங்க ஹீரோட அம்மாவுக்கு தடவையாக கோவம் வந்து அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோட சிஸ்டர், அதை ஓங்கி ஒரே ஒரு அறை அரைஞ்சிருவாங்க. என்னால் அவங்களால தாங்க முடியாது. அதோட அதே நேரத்தில் தான் இப்போ ஹீரோட பையன் எங்கே போனான்றது தெரியவே தெரியாது. ஹீரோயின் பதறிட்டே இருக்கும்போது ஹீரோவோட ஃபோன் நம்பருக்கு ஒரு கால் வரும். அதில் வந்துட்டு உங்கள் பையன் எங்ககிட்ட தான் பத்திரமா இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுவார் தூக்கிட்டு போனவர். சார் அந்த பையன் வந்து உடம்பு முடியாத பையன், அவனுக்கு வந்து சர்ஜரிலாம் பண்ண வேண்டியிருக்கு, அவன் லைஃப்பில் விளையாடாதீங்கன்னு சொல்லும்போது அதை தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த ப்ரீஷியஸான அந்த பையனை வந்துட்டு நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிறாதீங்க, நாங்கள் கேட்குறத நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுவார். நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ணி பேசிட்டு வச்சிருவாரு. ஒன்று ஹீரோட அம்மா வந்து இப்போ ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவன் மில்லியன் கேட்குறான், பில்லியன் கேட்குறான், எவ்வளோ கேட்குறாலும் எடுத்து கொடுத்துருங்க, என் லைஃப்பில் உள்ள எல்லாத்தையும் மொத்தமாகவே கொடுத்து என் பேரனை எப்படியாவது என்கிட்ட கூட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் திடீர்னு கதற ஆரம்பிச்சிரும். ஹீரோயின் வந்து கோவம் தான் படுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து புத்தியே இல்லைல்ல, அந்த பையனை பார்த்தா 5 வயசு பையன்றது உங்களுக்கு தோணலை, அவனோட உங்கள் பையன் அவனோட ஃபேஸ் கட்லேயே அவன் இருக்கான், அது கூட உங்களுக்கு தோணலை, இந்த மாதிரி நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, இப்படி ஒரு பாட்டியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த பாட்டி உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் காரணம் இவதான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் அடிக்க போகும்போது இவ்வளோ நேரம் சும்மா இருந்த ஹீரோயினோட அப்பா இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோயின் அடிக்க வருவார். இதை பார்த்தோன்னா ஹீரோ சும்மா இருப்பாரு, அவரை கூட தள்ளி விட்டுருவாரு. ரொம்பவே பதறி போயிடுவாங்க. தெரியாதனமா இவ சொன்னதெல்லாம் கேட்டு நான் அவள் பேச்சை கேட்டு ஆடிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி என் பேரனை கொண்டு வந்துருங்க, காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு யோசிப்பாங்க, இப்போ அடுத்ததாக எப்படி நம்ம அவன்கிட்ட கூட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க.
ஹீரோ கிட்ட, ஹீரோயின் கிட்டலாம் பேசிட்டு மிரட்டிட்டே இருப்பாரு. அப்போ வந்து நாங்க நடக்கிறது நடக்கல அப்டின்னா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இவ்ளோ டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பையன் கிட்ட ஃபோன குடுக்குறோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா அந்த பையன்கிட்டயே பேசுகிறோம்னா, அந்த குட்டி பையன் அங்க தான் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், "நான் ஃபியூச்சர் பைலட் ஆவேன்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த மாரி தான் நான் ஆவேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்ற" மாரிலாம் பேசிட்டே இருப்பான். இத கேட்டு இவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாரி பதட்டமாயிடும். அங்க பார்த்தோன்னா, "பரவாயில்லையே ரொம்ப தைரியமான பையனா தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாய்ங்க அந்த ஆளுங்கலாம். இப்ப ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணிடுவாரு. சரி அவங்க பணம் தானே கேட்குறாங்க, பணத்தெல்லாம் எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி 1க்கு 4 மடங்காவே பணத்த எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோயின் இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு இங்க வரும்போது, கரெக்ட்டா அவங்க ஆளுங்க வந்து ஹீரோயின தொடர மாரி வருவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்க கொஞ்சம் ஒரு சண்டை சச்சரவுலாம் வந்துரும். அதுக்கப்புறம் பணத்த குடுக்கலான்னு வரும்போது, அந்த பையன கட்டி வேற போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து அவங்கள காப்பாத்தி ஒரு வழியா ஃபைட் பண்ணி அந்த பையனையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்க வந்த உடனே வாசலுக்கு வரும்போது அந்த பாட்டி வந்து பையன வரவேற்கிறதுக்காக வருவாங்க. அந்த பையனுக்கு இந்த பாட்டிய பார்த்தாலே பிடிக்காது. உன்ன மாரி ஒரு கெட்ட கிராண்ட்மா எனக்கு தேவையே இல்லன்ற மாரி அவன் சொல்லிடுவான். கிராண்ட்மா வந்து தப்பு தான்ப்பா. அதுக்காக நீ வந்து இது பண்ணக்கூடாதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுவாங்க. நீ என்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்கிற. எங்க அம்மாவையும் இப்படித்தான் நீ பண்ணிட்டு இருக்க. உன்னை எனக்கு வேணவே வேணாம் அப்படி இப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லுவான். உங்க அம்மா வந்து தப்பு பண்ணிட்டா நான் நினச்சுக்கிட்டேன்ப்பா. அவ வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி இப்படின்னு நினச்சு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னோனே, நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? எங்க அம்மாவ எப்படி நீ அப்படி நினைக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டே இருப்பான். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, போதும் நிப்பாட்டுங்க. என் பையன காப்பாத்துறதுக்காக தான் உங்க கூட பேசிட்டு இருந்தேனே தவிர்த்து, உங்க குடும்பத்துல திரும்பவும் நான் வந்து வாழ்வேன் நீங்க எப்படி நடிச்சீங்க? என் பையனுக்கும் உங்க கூட இருக்கிறது பிடிக்கல. எனக்கும் உங்கள பத்தி யாரையுமே பிடிக்கல. இங்க நான் சேர்றதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அவங்க பையன கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க கிட்ட எவ்வளோ அவங்க வந்து திரும்ப பேசுவாங்க. நீங்க இந்த மாரி என்ன நினைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க கூட இருந்தா அதுக்கு எனக்கு தான் அசிங்கம்ன்ற மாரி ஹீரோயின் ஒதுங்கிடுவாங்க. இப்ப இந்த ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னப்பா அவங்க 2 பேரும் போறாங்க. எப்படியாவது நிறுத்துப்பா. அவங்கள எப்படியாவது என்கிட்ட திரும்ப கூட்டிட்டு வந்துருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து இப்ப கெஞ்சிட்டே இருப்பாங்க பையன்கிட்ட. அப்ப செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோயின் கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுவாரு. எதா இருந்தாலும் ஆத்திரத்துல முடிவெடுக்காத. பொறுமையா யோசிச்சு முடிவெடு. உன்னோட ஃபியூச்சர், உன் பையனோட ஃபியூச்சர் இதுல அடங்கியிருக்கு. அவன பத்தி உனக்கு நல்லா தெரியும். அதனால யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாரு. ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹீரோ பக்கத்துல இருக்க மாரியே தோணும். சரின்னு சொல்லி தூங்கி எந்திரிச்சுருவாங்க. மறுநாள் வந்துட்டு இன்னொரு ஆன்டி இருக்காங்கல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டோட அம்மா. அவங்க பார்க்க வருவாங்க. அதே நேரத்துல வந்து ஹீரோட அம்மாவும் அங்க வருவாங்க. அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, இந்த ஆன்டி சொல்லிக் குடுத்து தான் வந்து ஹீரோயின் வந்துட்டு நம்ம குடும்பத்துல சேர மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்து, இந்த கிராண்ட்மாவ புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. இந்த ஆன்டிய புடிச்சு தள்ளி விடவும் கரெக்ட்டா ஹீரோயினும் அந்த பையனும் வெளிய வருவாங்க. அப்ப அவங்கள பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். நீங்க திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. எதுக்கா அவங்க தான் என்னோட கிராண்ட்மா இல்லாட்டி அவங்க தான் என்னோட கிராண்ட்மா. நீ அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாரி அந்த பையனே இப்ப சொல்லுவான். அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அந்த பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே, சரி சரி நான் உனக்காக வந்து பாட்டிம்மா எவ்வளோ சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டி வந்து நெறைய சாப்பாடு ஒரு பெரிய டின்னு நெறைய சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம புடிச்சு தள்ளி விட்டுருவான். அப்புறம் என்ன சொல்வான் அப்படின்னா வந்துட்டு, இந்த சாப்பாட்டுல நீ எதுவும் கலந்திருக்க மாட்டேன்னு எனக்கு என்ன நிச்சயம்? நீ அந்த மாரி செய்யக்கூடிய ஆளு தானே அப்படின்ற மாரி சொல்லவும், இந்த அம்மாக்கு தாங்க முடியாது. இப்ப ஹீரோட அம்மா நான் அப்படிலாம் பட்டவ கிடையாதுன்னோனே, நீ அப்படிப்பட்டதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கைய பிடிச்சுட்டு உள்ள வாங்க போலான்னு சொல்லிட்டு, அவங்க நல்லா நடந்துக்கிறாங்களா, நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. உடனே அவங்கள கூட்டிட்டு உள்ள போயிடுவான். உடனே அந்த குட்டி பையன் பேர சொல்லிட்டு கதறிட்டு அந்த பாட்டி வெளிய நின்னுட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த அந்த பிஞ்சு மனசுல வந்துட்டு உன்ன பத்தின எண்ணங்கள் வந்து இப்படிதான் விதைச்சுட்ட நீனு. அதனால அத வந்து மறைக்கவே முடியாது, மாத்தவும் முடியாது. அவன் அப்படிதான் உன்ன பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தெரியாது அவங்க பாட்டுக்கு இங்க வெளிய நின்னு அழுதுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பையன கூட்டிட்டு வெளிய வருவாங்க. அப்ப இவங்க பேசலான்னு போம்போது இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதுக்கப்புறம் எங்கள தேடி வராதீங்க. நாங்க ஃபைனலா ஒரு முடிவு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் உங்க பையனுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. நான் அவன விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாரிலாம் சொல்லாதம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். நான் ஒத்துக்கிறேன்ல, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மன்னிப்பு கேட்பாங்க. ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்களா, அவங்க கால்ல விழுந்துலாம் மன்னிப்பு கேட்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதோட இப்ப இவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணி, எங்கடா போன? மத்த நேரம்லாம் முன்னுக்கு முன்னுக்கு வந்து நிப்ப. இப்ப எங்கடா போன? வா சீக்கிரம் வா. இந்த மாரிலாம் என்னமோ கோவத்துல பேசிட்டு இருக்கான்னு சொல்லவும், ஹீரோ வேக வேகமா வருவாரு. அதுக்குள்ள ஹீரோயின் எங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னா, இப்ப அவங்க அப்பா, அம்மாவ கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்குல்ல. அவங்க எப்படி இவங்களோட ஷேர்ஸ், இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட அடாப்டர் சிஸ்டர், அந்த சிஸ்டர் அவங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் குடுக்கலாம்? அதெல்லாம் குடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி அவங்க கேட்க வந்திருப்பாங்க. அதுக்கு உடனே அவங்க அப்பா உடனே நெஞ்சு பிடிச்சு அப்படியே நடிப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, போதும் இந்த மாரி நடிப்ப விட்டுட்டு வேற என்னென்ன ஸ்டோரி சொல்லணுமோ எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எனக்கு வந்துட்டு இப்ப ரிசல்ட் தான் வேணும். என்னோட அனுமதி இல்லாம அத நீங்க குடுக்கக்கூடாது. என்னோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த இடத்துக்கு தான் ஹீரோ வருவாரு. வந்துட்டு நீ கண்டிப்பா என்ன விட்டு போய் தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உங்க கூட வாழ விருப்பப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன்கிட்ட எதுவும் கேட்பாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்றான், அம்மாக்கு பிடிக்காட்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவான். இப்ப ஹீரோவும் அங்க அந்த குட்டி பையனும் அங்கருந்து வந்துருவாங்க. திரும்பவும் ஹீரோட அம்மா வந்து அவ்ளோ மன்னிப்பு கேட்பாங்க. உனக்கு காசு பணம் வேணுமா? சொத்து எதுவும் வேணுமா? ஷேர்ஸ் வேணுமா? எல்லாத்தையுமே நான் குடுக்குறேன். நீ என் மகன விட்டு போயிடாத. என் பேரன கூட்டிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருப்பாங்களா ஹீரோயின் மன்னிக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கார் வேகமா அவங்கள இடிக்க வந்துரும். வந்தோனே ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க மாமியார் என்ன பண்ணுவாங்க, ஹீரோனையும் அந்த பையனையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவங்க அந்த கார்ல அடிபட்டு விழுந்துருவாங்க. எப்படி இந்த கார் இவ்ளோ வேகமா எங்கருந்து வந்துச்சு? இது அப்படி யார் இப்படி ஓட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோயின் கிட்ட இவ்ளோ நேரமா நல்ல விதமா ஒரு ஆன்டி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆன்டி தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கும். அத புடிச்ச உடனே என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த பொண்ணு
பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோவ லவ் பண்ணியிருக்கும். ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின லவ் பண்றதுனால அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கும். ஸோ அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு ஹீரோயினும் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் தானே. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா முன்னாடிலாம் கொஞ்ச நாளா கோவமா இருந்தது. ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் வந்த உடனே, நான் என் பொண்ணு இறந்ததுக்கெல்லாம் மன்னிச்சுட்டேன். நீயும் என் பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. அதனால வந்துட்டு நீ என் பொண்ணு மாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ப வச்சு பேசிடுச்சு. ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னா, சரி அவங்க பொண்ண இழந்துட்டாங்க. நம்மள பொண்ணு மாரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா க்ளோஸா பழகுனாங்க. இவள எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்துச்சு. இதுக்கான சந்தர்ப்பம் இதுதான். குடும்பத்த கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விட்டுட்டு, இப்ப என்ன நினைக்குது அப்படின்னா வந்துட்டு, இப்ப இவங்களோட முடிச்சு கட்டிடணும். அப்பதான் நம்ம பொண்ணோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்ற மாரிலாம் இதுவா நினைச்சுட்டு ஹீரோயின இடிக்க தான் வந்தது. வரும்போது ஹீரோயினுக்கு பதிலா அவங்க மாமியார் இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இப்ப புடிச்சு கேட்கும்போது ஹீரோயின் கேட்பாங்க, "உன்ன நான் நம்புறேன். எத்தன வருஷம் உன்கிட்ட நான் நம்பி நான் பழகியிருக்கேன்." அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு உடனே அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா, "இத்தன வருஷம் நீ என்ன நம்பி பழகுன அப்படின்னா வந்துட்டு உன்ன நான் நம்ப வச்சிருந்தேன். என் பொண்ணு நீ வந்து உன்னால என் பொண்ணு இறந்து போவா. அப்ப வந்துட்டு நீ வந்து சந்தோஷமா இருப்ப. நான் உன்ன மன்னிச்சு நான் என்ன பொண்ணா வேற நான் ஏத்துட்டு நான் இருக்கணுமா? இன்னைக்கு உன்ன முடிச்சு கட்ட நினைச்சேன். உங்க மாமியார் வந்து மாட்டிக்கிட்டா. ஆனா உன்ன நான் விடமாட்டேன்." அப்படின்ற மாரி ஒரு மாரி வில்லத்தனமா சொல்லி அது பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சுரும். உடனே போலீஸ் எல்லாம் வந்து அந்த லேடிய அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி வந்துட்டு இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல மாத்துறதுனால ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோட அப்பா, அம்மா கிட்டயும் ஹீரோயின் வந்து மிரட்டி விட்டதுனால அவங்களோட சொத்தெல்லாம் வந்துட்டு இப்ப இவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஹீரோயின் அவங்களே யாரையும் நம்ப மாட்டாங்க. இப்ப எங்க கிராண்ட்மா இருக்காங்களா, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இந்த வருஷமா வந்துட்டு நம்ம பேர்ல தப்பு கிடையாது. அவளா ஒன் சைடு லவ் பண்ணா, அத வந்து ஒத்துக்கல அப்படின்றதுக்காக அவளா இறந்து போயிட்டு அதுக்கு நம்ம காரணமா? இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் இறந்துட்டாளே அப்படின்ற வருத்தம் ஹீரோயினுக்கு இருந்திருக்கு. அவங்க அதனால தான் அவங்க அம்மா கிட்ட அந்த மாரி பழகுனாங்க. இத்தன வருஷமா நம்ப வச்சு பழகுன அந்த லேடி வந்து இந்த மாரி இருக்கு. இத்தன வருஷமா கோவமா இருந்த லேடி வந்துட்டு நம்ம உயிர காப்பாத்துறதுக்கு அது உயிர குடுக்குறதுக்கு கூட துணிஞ்சிருக்கு அப்படின்ற மாரி அவங்களோட மாமியாரோட அருமை இப்பதான் ஹீரோயினுக்கே புரிஞ்சிரும். அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஊருக்கெல்லாம் போயிடுவோம். எதுக்கு இந்த வம்புன்ற மாரி நினைப்பாங்க. அப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி ஓட்டி சமாதானம் பண்ணிருவாரு. அப்புறம் ஹீரோயின் ஆரம்பத்துல ஒத்துக்காம அப்புறம் ஒத்துப்பாங்க. கண்ணு முழிச்சிருவாங்க ஹீரோவோட அம்மா. முழிச்ச உடனே அவங்க மருமகள பத்தியும் பேரன பத்தி தான் விசாரிப்பாங்க. அவங்க இப்ப இங்க இல்லன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் போன மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவங்க கிராண்ட்மாக்காக ஒரு லெட்டர் எழுதி குடுத்துட்டு நான் சீக்கிரமா வந்து உங்கள பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த சந்தோஷத்தோடயே அந்த பெருமூச்சு வாங்கிட்டு அந்த அம்மா படுத்து கிடக்கும். இப்படிதான் அந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.